சொல்லம்மா. இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன், இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன். ஜீவன் நீ அம்மா, என் பாடல் நீ அம்மா, நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே இதயமே இவ்விரகம் என்னை வாட்டுதே. நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது காதலானதே. இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே இதயமே. சூப்பரான பாடல் ஒன்று ஒலி தோய்ந்ததை கேட்டு ரசித்திருக்கின்றோம். இதே திரைப்படத்தில் இருந்து என்னென்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம், அதாவது எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த புரிதொரு வானொலியின் அறிவிப்பாளர் ஆர் ஜே சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எடுத்து கொண்டு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அவர் கூட அதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வானொலியினுடைய அறிவிப்பாளரை இன்னொரு வானொலி அறிவிப்பாளர் வந்து நிகழ்ச்சி நன்றாக இருக்கின்றது, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது உண்மையிலே ஒரு வரவேற்க வேண்டிய விடயம். இது ஒரு நல்ல ஒரு விடயம் என்று சொன்னால், அவர் எங்களுடைய அவர் எந்த வானொலியில் பணியாற்றுகின்றார் என்பதை நிகழ்ச்சியோடு பாய்ந்து கொள்வது நல்லதில்லை. கொடைக்கானல் உள்ள ஒரு பண்பலை ஒன்றில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கூட ஆர் ஜே சுப்பிரமணியம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் எங்களுடைய நிகழ்ச்சியோடு இருந்து கொள்வதற்கு. அதாவது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறது சுப்பிரமணிய நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது. நிகழ்ச்சியில் சந்தோஷமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உழைப்பால் உயர்ந்தவர்களை பற்றி பேசும்போது வசந்தகுமார் பற்றி ஒரு சில விடயங்களை உங்களோடு நிறைய சொந்தங்கள் வந்து நிறைய விடயங்களை என்னோட உற்சாகமாக பாய்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் பல விடயங்களை உங்களோடு பாய்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உழைப்பால் உயர்ந்தவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில ஆமைகளை தங்களோடு சேர்த்திருக்கின்றார்கள், ஒரு சில ஆமைகளை தங்களிலிருந்து விலத்தி இருக்கிறார்கள். என்னென்ன ஆமைகளை அவர்கள் தங்களோடு சேர்த்திருக்கின்றார்கள் என்பது நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஆமைகளை சேர்த்திருக்கின்றார்கள் போது நீங்கள் சொல்வீர்கள், அந்த ஆமை புகுந்த வீடு விளங்காது, என்னடா ஆர்ச்சியரனா ஆமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று யோசிக்கலாம். அதுக்கு என்ன விட சொன்னால், நேர்மையை சேர்த்திருக்கின்றார், அதில் ஒரு ஆமை வருகின்றது. விடாமையை சேர்த்திருக்கின்றார்கள், அதில் ஒரு ஆமை வருகிறது. உண்மையை சேர்த்திருக்கின்றார்கள், அது ஒரு ஆமை சேர்த்திருக்கிறது. நேரம் தவறாமையை சேர்த்திருக்கிறார்கள், அது இப்படி 4 ஆமைகளை தங்களோடு இணைத்துக் கொண்டதால் தான் இன்னொரு பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்கள். அது எல்லாருக்குமே பொருந்தும். உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்று பார்க்கும்போது, நான் உதாரணத்துக்கு வசந்தகுமார் அவர்கள் வியாபாரத்தில் உழைப்பால் உயர்ந்தவர், தன்னுடைய கடின உழைப்பால் எங்கேயோ வந்தவர், யாருமே உதவியையும் இல்லாமல் என்று சொன்னால் இந்த காலத்தில் அவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். கலைத்துறையை சொல்வோமா என்றால் எல்லோருமே சொல்லிக் கொள்வது அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தலை என்று அழைக்கப்படுவார். இப்போ தமிழ்நாட்டின் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருந்து கொண்டிருப்பார். அவரும் எந்தவித ஆதரவுகளும் இல்லை. தமிழ் சினிமாவுக்கு வந்திருந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் இவர்கள். இந்த உழைப்பால் உயர்ந்தவர்களை நாங்களும் பின்பற்ற வேண்டும். அதாவது பாடலுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவருடைய வாழ்க்கைகளை நாங்கள் படிக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களை போல் வராவிலும் ஓரளவுக்காவது எல்லோருமே வர முடியும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் எங்களோடு இருந்து கொண்ட சொந்தங்கள் விருப்ப பாடல்களை கூட கேட்டிருந்தார்கள். ஒரு சில நேரங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் உடனடியாக என்னால் தர முடியாக இருந்தாலும் உங்கள் நண்பன் நான் மீண்டும் உங்களோடு தருவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். நிகழ்ச்சியில் வருவதில் எங்களோடு இணைந்து கொண்டு விரும்பி கேட்டேன். சொந்தம் நுவரேலியா வந்து எங்களோடு இணைந்து கொண்டார். வந்து இணைந்து கொண்ட சுவிஷன் வந்து இணைந்து கொண்டு விருப்ப பாடல் கேட்டிருந்தார். இந்த பாடல் என்னுடைய காதலிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுடைய காதலியும் நீங்கள் இந்த பாடலை கேட்டு ரசியுங்கள். எல்லோருமாக நாங்களும் கேட்டு ரசிக்கின்றோம் அந்த பாடலை. மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. குத்தால கொழுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பொரு கோடி வருது. சொல்ல வார்த்தை மாமனோட
முக்காலில் மகளுக்கு கேட்டதை நான் கொடுப்பேன். மனசில் இப்ப அல்லாடி கிடக்கிற ஆசையை நான் முடிப்பேன். விரும்பியது இந்நேரம் கிடைக்கிற போது ஒரு ஏக்கம் நெஞ்சில் ஏது? எல்லோர்க்கும் நினைத்தது போலே மன வாழ்க்கை வாய்த்திடாது. எப்போதும் ஒருவனை எண்ணி தவித்தேன், இப்போது நான் அதை கண்டுபிடித்தேன். கெட்டி மேளம் கேட்கும் நேரம் கூட மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. புத்தால கொடுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பொரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்டமையில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. பொன்னான நகைகளும் மாலையும் போட்டிருப்பேன். மணவரையில் கண்ணாலே உனக்கொரு நன்றியை நான் உரைப்பேன். எனக்கு அன்று சொல்லாத உணர்வுகள் கூடும், பிடிவோரம் ஈரமாகும். கல்யாண கனவுகள் யாவும் கையில் சேரும் நேரமாகும். பல்லாண்டு படித்திடும் ஊர் முழுதும் கொண்டாட்டம் பறந்திடும் வஞ்சி மனதும். மஞ்சத்தாயே மார்பில் உஞ்சலட மாமனோட. ஹே, மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. குத்தால கொழுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பொரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. You are listening Radio Tamil FM. தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் சென்றல் கூட வாழ்க. நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க, நீ என்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க. உந்தன் பூம்பாதம் போகின்ற பொன்வீதி வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க,
தேவதை உன் தேகம் தொடும் சென்றல் கூட வாழ்க. நட்சத்திர மண்டலத்தில் நமக்கொரு மண்டபமா உன் பெயரில் எழுதி வைக்கிறேன், உன் அழகை தொழுது வைக்கிறேன். நட்சத்திர மண்டலமா நமக்கது தேவையில்லை, மண்ணுலகை எழுதி வைக்கிறேன், மடியில் விருந்து வைக்கிறேன். இலையிட்ட விருந்திலே இளமையின் விருந்திலே இதில் காமம் பாதி காதல் பாதி கவிஞர் நமக்கு சொன்னதுதான். இன்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க. சொல்லுக்குள்ளே இருக்கும் பொருள் சொல்லை விட்டு பிரிவதில்லை, சோகம் இனி வருவதில்லையே, சூரியனில் இரவு இல்லையே. கவியரங்கம் தமிழ் வணங்கும் சுற்றி வரும் பெண்களுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க. பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க, நீ வாழும் மண்ணில் அடலான் கூட வாழ்க, நம் பொன் வீதி போகின்ற பூந்தென்றல் வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் சென்றல் கூட வாழ்க. சூப்பரான பாடல் ஒன்று ஒளி தோய்ந்திருக்கின்றது. நிகழ்ச்சியோடு எங்களோடு ஏராளமான சுகங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் என்ன முடியும் என்று சொன்னால் நல்லா சிரிச்சு சவுண்ட் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முருகன் மோகன். அவர் எங்களுடைய லைவ் வீடியோனூடாக இணைந்து கொண்டிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். www.radio தமிழாக இந்த இணையம் வீடாக இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன். அதே நிகழ்ச்சி ஆகா ஓகோ செமையா இருக்கு. அறிவிப்பாளர் நான் மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்கார் மோகன். ஆமை விளக்கம் செம சகோ அப்படின்னு சொல்லியிருக்கார் முருகன் மோகன். சொல்லியிருக்கிறார் நல்ல சிரிப்பு ஆர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பொதுவாக நான் சிரிப்பது என்னன்னு சொன்னால், பொதுவாக சிரித்து வாழ்வது ஒரு நல்ல ஒரு விடயம். சிரித்து வாழ் சிரிக்க வாழாது அதே அப்படின்னு எல்லாம் சொல்லி சென்றார்கள். நிகழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்காக தான் நான் சிரித்துக் கொள்கிறேன். அதை சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு சில பேர் சொந்தங்களுடைய கருத்துக்கள் கூட சிரிக்க வைப்பதாக இருக்கிறது. நிறைய பேர்
இப்பொழுது எனக்கு ஒருவர் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணா நீங்கள் ஒரு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆமை விளக்கம் சொல்லியிருந்தேன், அவர் எனக்கு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் கேட்ட நேரத்தில் கேட்ட பாடல் தர மாட்டீர்கள், எங்கேயோ போய் தருவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் கூட சொல்லியிருந்தேன் சொன்னால் இது அதாவது மிக பிரபலமான ஒரு வணிகமோ அல்லது நடிகர் துறையிலோ வர வேண்டும் சொன்னால் ஒரு சில ஆமைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு சில ஆமைகளை விட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னா, அண்ணா நீங்கள் ஒரு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் கேட்ட பாடல் அந்த நேரத்துக்கு தரவில்லை என்று ஏராளமான நேர சொந்தங்கள் எங்களுடைய தங்களுடைய கருத்துக்களையும் விருப்ப பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருப்பதால் யாருடைய பாடலை முதலாவதாக கொடுக்க வேண்டும், அதாவது ஒழுங்கு வரிசையின்படி வர வேண்டும். அப்படியே தங்களுடைய பாடல் வரவில்லை என்பதற்காக எனக்கெல்லாம் ஒவ்வாமை அப்படி எல்லாம் பேர் வைக்கப்படாது. நிகழ்ச்சியில் சந்தோஷமா தொடர்ந்து முனைந்திருங்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசுவோம். குரல் வழியான அழைப்புகளை தவிர்த்து எங்களோட இன்பாக்ஸ் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்னால் நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. சொன்னா அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய நிர்வாகம் சொல்லி தந்திருக்கிறது. சரி, நிகழ்ச்சியில் உற்சாகமா நாங்கள் பயணிக்க போகிறோம். நிகழ்ச்சி நேரம் சரியாக 5:16. சகல கலா வல்லவனே, சலவை செய்த சந்திரனே, சகல கலா வல்லவனே, சலவை செய்த சந்திரனே, பின்னவனே சின்னவனே, தேவதையின் மன்னவனே, இவன் பருவத்தை அணைக்கின்ற போது 10 விரல் பத்தாது. கனவா இவள் கதலியா, மனதை கிள்ளும் மதலியா, காதல் ஒற்றை கண்ணில், காமம் ஒற்றை கண்ணில், எந்த கண்ணால் என்னை பார்க்கிறாய் கண்ணா கண்ணா. காமம் காதல் ரெண்டும் எந்தன் கண்ணில் இல்லை, கண்கள் மூடி உன்னை காண்கிறேன் கண்ணே கண்ணே. நீ வேறு நான் வேறு, நாம் வேறு போவோமாவோ. நீ என்னை வலிக்காதே, நான் கேள்விக்குறியாகி போவனே.
என்னை செதுக்க வந்த மீண்டும் பாறையாவே நியாயமா காதல் பெண்ணே பெண்ணே உச்சரிக்க வேண்டும் உன் தீயால் என் சேலை தினம் தீக்குளிக்க வேண்டும் வேண்டுமே சகல கலா வல்லவனே சலவை செய்த சந்திரனே என்னவனே சின்னவனே தேவதையின் மன்னவனே என்னை பூவுக்குள் நீ பூட்டும் வேலை போதும் போதும் உன்னிலே. www.radiotamila.com ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதிகளை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆர்ச்சியரனாவோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நேர் சொந்தங்களை நிகழ்ச்சியில் எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்புக் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களை இணைத்துக் கொள்வோம். மாத்தலை தர்ஷன் வந்திருக்க ஹாய் அண்ணா, எனது அன்பு காதலி நாவலப்பட்டி பாத்திமாக்காக ஒரு நல்ல பாடல் ஒன்று தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். முருகன் ஒழித்துக் கொண்டிருந்த பாடலை சூப்பர் பாட் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிறைய எஸ்டிகே கமெண்ட்ஸ் தந்திருக்கிறார். ரூபன் கேஜிஎம் வந்திருக்க நல்ல அருமையான கற்பனை வரிகள். நீ என்னை வளைக்காதே நான் கேள்விக்குறி ஆகி போவனே அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். பாடலை அப்படியே கேட்டு ரசித்திருக்கின்றார் ரூபன் கேஜிஎம். நிகழ்ச்சியில் உற்சாகமா நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பற்றி பேசுகையில் என்று வசந்தகுமார் பற்றி பேசுகின்றோம். ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர வேண்டும், அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு துறையில் நீங்கள் மிக பிரபலமாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னன்னு சொன்னால் அந்த துறையில் இவர்தான் அப்படி என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளையும் உங்களுடைய விடாமுயற்சியையும் செயற்படுத்தி அந்த நிலைக்கு வர வேண்டும். அப்படி வந்தவர் தான் ஏஜ் வசந்தகுமார். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வியாபார துறையில் ஒரு நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்தவர் ஏஜ் வசந்தகுமார். அதே போல ஒவ்வொருவரும் வந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காலங்களில் அப்படி வருவது மிகவும் கடினமானது ஒன்று. என்னன்னு சொன்னால் இந்த காலத்தில் போட்டித்தன்மை கூட எல்லோருமே நான் முதலாவதாக வர வேண்டும் என்று யோசிக்கின்ற காலம் தான் இந்த காலம். அந்த காலங்களில் அப்படி இல்லை. ஆனால் இந்த காலங்களில் அதாவது நாங்கள் கொஞ்சம் சறுகி விடுவோமா என்றால் அடுத்தவர் எங்களை ஓவர்டேக் பண்ணி செல்வதற்கு ஒரு நிமிடமே போதும். அவ்வளவு தூரத்துக்கு எங்கேயோ நிற்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு துறையில் ஒரு இடத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த துறைக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் எங்கேயோ ஒருவர் போராடி கொண்டே இருப்பார். அந்த வாய்ப்புகள் இல்லாமல் தொடர்ச்சியாக போராடி கொண்டு ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சரியாக தக்க வைத்து அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தொடர்ச்சியாக ஜெட் வேகத்தில் பறந்து விடுவார். ஆனால் நாங்கள் கிடைத்திருக்கு வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே இருந்து கொண்டிருப்போம். ஆனால் வாய்ப்பு கிடைத்த உடனே அப்படியே போராடி வந்தவர் வாய்ப்பு கிடைத்த உடனே சும்மா விடுவதாக அடித்து நொறுக்கி ஜெட் வேகத்தில் பறப்பார். அந்த நேரத்தில் அவர் முதலாவது வந்துடுவார். அதாவது இந்த காலம், இந்த ஜெனரேஷன், அதாவது இந்த 220 காலத்தில், அதாவது 2020 காலத்தில் நாங்கள் ஒரு துறையில் தொடர்ச்சியாக முன்னணியில் இருக்க வேண்டும் சொன்னால் எங்களை அப்டேட் ஆக நாளுக்கு நாள் அப்டேட் ஆக அந்த துறையில் மிக சிறப்பாக வைத்திருக்கணும். எங்களை பார்த்து பார்த்து நாங்களே செதுக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அடுத்தவர் வந்து அந்த இடத்தை தட்டி பறித்து சென்றார். அவ்வளவு தூரத்துக்கு விடாமல் வசந்தகுமார் எவ்வாறு ஒரு தனி ராட்சியம் அமைத்து அப்படியே ஒரு கிங் போல் இருந்தார் ஒரு பிசினஸில், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் வர வேண்டும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் தமிழகத்தில் இருந்து கொண்டு எங்களோட நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லி இருந்தாலும் இந்த நேர் சொந்தம் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னால் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்பவே பிடித்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படியே இந்த சந்தோஷத்தோடு தொடர்ந்து என்னோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் நேர் சொந்தமே. அதே நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்ட மாத்தலையில் இருந்து கொண்ட நேர் சொந்தம் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்டிருந்தால் தன்னுடைய காதலிக்காக ஒரு நல்ல ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சூப்பரான பாடல் தரப்போது வந்து என் மனதுக்கு பிடித்த பாடலும் கூட. நீங்கள் எல்லோருமே இந்த பாடல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன். கேட்டு ரசிப்போம் அந்த பாடலை நாங்கள் நீங்களுமா இந்த மாலை பொழுதில்.
பெண்ணின் ரெண்டு கண்ணில் கொண்டு வானவில் துண்டு ஒன்று பூமி வந்த பேரழகு இவளல்லவா மேகம் போல கருணை கொண்டு மின்னல் பூவை சூடிக்கொண்டு வாழ வந்த பாரதியின் மகளல்லவா பூவுக்குள்ள வானம் தன்னை ஊற்றி வைக்கின்றாள் அந்த கோள்கள் தோறும் தீபங்களை ஏற்றி வைக்கின்றாள் பூமி பந்தை உள்ளங்கையில் ஆட வைக்கின்றாள் ஒரு பெண்ணில் உள்ள ஞானம் தன்னை தேட வைக்கின்றாள் சங்கீத தோப்புக்குள் கோதிலா வந்தாளே தாளங்கள் நாம் போட ராகங்கள் தந்தாளே சாசதாசதனி நினி தானித பாதவமாபவகரி வெள்ளி கொலுசு மணி நானே நானே துள்ளுகின்ற சங்கீதத்தை நாம் விரும்பி கேட்டேன் செய்த சிற்பம் ஒன்று கல்லும் கரையும் கலைகள் கொண்டு புல்வெளியில் நாட்டியங்கள் போடுவதென்ன ஆடும் காலை கட்டிக்கொண்டு நெஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டு விண்வெளியில் ராட்டினங்கள் ஆடுவதென்ன கண்ணதாசன் கம்பன் கவிதை பாட வைக்கின்றாய் என் மூச்சுக்குள்ளே சங்கீதத்தை ஓட வைக்கின்றாய் அந்தி நேரம் வானம் எங்கும் மஞ்சள் வைக்கின்றாய் அவள் பஞ்சவர்ண கிளிகள் வெண்டை கொஞ்ச வைக்கின்றாள் குத்தான சாரல் போல் குளிர்கின்றாள் நெஞ்சோடு எங்கே நான் சென்றாலும் வருகின்றாள் என்னோடு சாசதாசதனி நினி தாரித பாதவமாபவகரி வெள்ளி கொலுசு மணி நானே நானே துள்ளுகின்ற சங்கீதத்தை நாம் விரும்பி கேட்டேன் சங்காரதத்தில் வந்த பூந்தோட்டம் போல வந்து நின்ற தேவதைய நான் திரும்பி பார்த்தேன் அம்மம்மா யார் என்று பூக்கூட்டம் கேட்க கேட்காமல் வட்டாம்பூச்சி தேடி பார்த்த வெள்ளி கொலுசு மணி நானே நானே சொல்லுகிறானே ரேடியோ தமிழ்நாடு இந்த இணைய முகவரியூடாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியிலிருந்து நான் கூட விடைபெற்று செல்லும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நிகழ்ச்சியில் என்னோடு இந்த நாளில் நிறைய நேர சொந்தங்கள் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு நேரங்களாக இருந்தாலும் என்னோடு வந்து வேகமாகவும் விரைவாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிந்து கொண்டிருந்தீர்கள். அதே விருப்ப பாடல்களை கூட ரசித்தீர்கள். இன்றைய நாள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு திருமண வைபவத்துக்குரிய நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லோருமே திருமண வைபவத்தில் இணைந்திருப்பார்கள். என்னன்னு சொன்னால் இன்று யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நிறைய இடங்களில் திருமண விழாக்கோலம் பூண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த நாளில் உலகெங்கும் திருமண வைபவத்தில் இணைந்த ஜோடிகள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோல் ரேடியோ தமிழா வானொலியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெற்று செல்லும் என்றும் உங்கள் அன்புரைப்பாளர் ஆட்சியரான நன்றி சொந்தங்களே.